ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிஓ ப்ரெசன்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் பிஓ பாஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பிஓ பாஸ்டில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, தென் எஸ்ஆர் நோ டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ சப்ஜெக்ட்னு சொல்லணும்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இது எல்லாமே சப்ஜெக்ட். இதுக்கு என்ன வேர்ப் வரும் நீங்கள் எழுதியிருக்கேன். ஓகே, நம்ம பாஸ்ட்டாக இருக்கும்போது இதுக்கு வேர்ப் சேஞ்ச் ஆகும். ப்ரெசென்ட்டில் ஆமிஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம், இதில் வாஸ் பார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிங்குலராக சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஐ யூஸ் பண்ணியிருக்கோம், ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்து சிங்குலர். ஓகே, அதனால் இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூரலாக சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வி, யூ, தேக்கெலாம் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா ஐ வாஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். வி வர்னா நாங்கள் இருந்தோம். யூ வர் நீங்கள் இருந்தீங்க. தேவர் அவங்க இருந்தாங்க. ஹீ வாஸ் அவன் இருந்தான். ஷீ வாஸ் அவ இருந்தா. இட் வாஸ் அது இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து சென்டென்ஸ் நெகட்டிவாக வரும்போது என்ன பண்ணுவோம்னா சப்ஜெக்ட்டு வேர்பை அதோட நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட்ன்றது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். ஓகே, இதுக்கு ஐனா வாஸ் யூஸ் பண்ணோம். இங்கே அதோட நாட் யூஸ் பண்ணும்போது வாஸ் இன், ஐ வாஸ் இன், நான் நேற்று இல்லை. இங்கே நெகட்டிவாக சொல்லும் போது இங்கே எப்பயுமே இந்த நேற்று, போன வருஷம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு பாஸ்ட் சென்டென்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா அது ப்ரெசென்ட்டாக மாறிடும். நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இல்லை அப்படின்ற மீனிங் வந்துடும். ஸோ பாஸ்ட்டுக்கு நம்ம நேற்று, லாஸ்ட் இயர் அப்படின்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, வி வேரின்ட் நாங்கள் நேற்று இல்லை. யூ வேரின்ட் நீங்கள் நேற்று இல்லை. தே வேரின் அவங்க நேற்று இல்லை. ஹி வாஸ் இன் அவன் நேற்று இல்லை. ஷீ வாஸ் இன் அவ நேற்று இல்லை. இட் வாஸ் இன் அது நேற்று இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கும் சப்ஜெக்ட் வேர்ப். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நவுன் ஆர் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க சென்டென்ஸில் நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவன் ஒரு பாடகனாக இருந்தான். அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படின்றதான் இங்கே சப்ஜெக்டு. ஸோ ஹீ வேர்ப் வந்து இருந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் வேர்ப். ஹீக்கு பாஸ்டில் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ வாஸ் ஒரு பாடகனாக இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். எ சிங்கர். உணவு டேபிள் மேலே இருந்தது. உணவு அப்படின்னு சொல்லும்போது இங்கே உணவு தான் நம்மளுக்கு சப்ஜெக்டாக வருது. தி ஃபுட் இருந்தது. ஃபுட்டுன்றது சிங்குலர். ஓகே, ஸோ சிங்குலருக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். தி ஃபுட் வாஸ் டேபிள் மேலே அப்படி சொல்லும்போது ஆன் தி டேபிள். அவ்வளோதான். தி ஃபுட் வாஸ் ஆன் தி டேபிள். அவங்க ரூமில் இருந்தாங்க. இங்கே அவங்க அப்படின்றது சப்ஜெக்டு. அவங்கன்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே அவங்களுக்கு என்ன போகிறோம் இருந்தாங்க அப்படின்றது தே வர். ஓகே, தே வர் இன் தி ரூம். அவ்வளோதான், தே வர் இன் தி ரூம். இது பாசிட்டிவான சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவான சென்டென்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் காம்படிஷனில் அவன் சிங்கராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவனா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ வாஸ் இன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது was in a singer in the last year competition. அவன் அப்படின்னு சொல்லும்போது ஹீ அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு was in. சிங்கர் அப்படின்னு சொல்லும்போது பாடகன் அப்படி சொல்லும்போது சிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் இயர் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறத இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உணவு டேபிள் மேலே இல்லை. ஸோ இங்கே உணவு அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஓகே, தி ஃபுட் இல்லை அப்படின்றது நம்ம வேர்பு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டுன்றது நம்ம இட் மென்ஷன் பண்ணுறதா இருக்கனால ஃபுட் வாஸ் இன் எங்கே இல்லை டேபிள் மேலே. ஸோ ஆன் தி டேபிள் 10 minutes before. நேற்று அவங்க ரூமில் இல்லை. அவங்க அப்படின்னு சொல்லும்போது தே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நெகட்டிவாக சொல்லும்போது தே வர் இன் இல்லை. தே வர் இன் தி ரூம் எஸ்டர்டே.
ஸோ இப்போ எஸ்ஆன கொஸ்டின் பார்க்கும்போது இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவாக வரும்போது வேர்ப் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ வேர்போட நம்ம நாட் யூஸ் பண்ண மாட்டோம். நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வேர்போட நாட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவான கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுவோம்னு பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு வேர்ப் வரும்போது என்ன சப்ஜெக்ட் இருக்குமோ அந்த சப்ஜெக்டை வந்து வேர்பை நம்ம சூஸ் பண்ணி இங்கே எழுதணும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ஐன்னு இருந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். வீக்கு வேர், யூ, தே இதுக்கும் வேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட்டுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். வாஸ் ஐ அப்படின்னு சொல்லும்போது நான் இருந்தேனா, வேர் பி நாங்கள் இருந்தோமா, வேர் யூ நீ இருந்தியா நீங்கள் இருந்தீங்களா, வேர் தே அவங்க இருந்தாங்களா, வாஸ் ஹீ அவன் இருந்தானா, வாஸ் ஷீ அவ இருந்தாளா, வாஸ் இட் அது இருந்ததா. ஸோ இதுவே வந்து நெகட்டிவாக சொல்லும்போது வாஸ் இன் ஐ நேற்று நான் இல்லையா, வேர் இன் பி நேற்று நாங்கள் இல்லையா, வேர் இன் யூ நேற்று நீங்கள் இல்லையா, வேர் இன் தே நேற்று அவங்க இல்லையா, வாஸ் இன் ஹீ நேற்று அவன் இல்லையா, வாஸ் இன் ஷீ நேற்று அவ இல்லையா, வாஸ் இன் இட் நேற்று அது இல்லையா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெகட்டிவில் வந்து நம்ம இல்லையா அப்படின்னு மட்டும் சொன்னால் அது ப்ரெசென்ட்டாக இருக்கிற மாதிரி மீன் ஆகும். அதனால தான் நம்ம நேற்று, லாஸ்ட் இயர், 10 minutes பிஃபோர் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட். இது வேர்பு சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது கொஸ்டின். ஓகே, தென் நவுன் ஆர் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் லாஸ்ட் இயர் காம்படிஷனில் சிங்கராக இருந்தானா, ஸோ அவன் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன வேர்புன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஃபார்மேஷனில் ஃபஸ்ட் நம்ம வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அவன்னா ஹீக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம், வாஸ் ஹீ சிங்கர், was he a singer in the last year competition. உணவு டேபிள் மேலே இருந்ததா, உணவு அப்படின்னு சொல்லும்போது அதுதான் இங்கே சப்ஜெக்ட். ஓகே, அது டேபிள் மேலே இருந்ததா, இது இங்கே வேர்ப் இங்கே இருக்குது இருந்ததா. உணவு அப்படின்றது இட்டை மீன் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன வேர்ப் வருது, வாஸ் அப்படின்ற வேர்ப் ஃபஸ்ட்டு எழுதிட்டு வாஸ் தி ஃபுட் ஆன் தி டேபிள். அவங்க ரூமில் இருந்தாங்களா, அவங்க அப்படின்றது சப்ஜெக்ட், இங்கே இருந்தாங்களா அப்படின்றது தான் வேர்ப். ஓகே, ஸோ அவங்கன்றதை இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். தேக்கு என்ன வேர்ப் வரும், வேர் தே இன் தி ரூம். இது பாசிட்டிவ் கொஸ்டின். இதுவே நெகட்டிவாக பார்க்கும்போது போன வருஷம் காம்படிஷனில் அவன் சிங்கராக இல்லையா, அவன் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகே, இல்லையா அப்படின்றது வேர்ப். ஸோ அவன்னா ஹீன்னு சொல்லுவோம். வாஸ்ன்ட்டு தான் அதோட வேர்ப். வாஸ்இன் ஹீ காம்படிஷனில் அவன் சிங்கராக இல்லையா, சிங்கர் அப்படின்றது அவனோட அந்த பொசிஷன் ரூல் சொல்லுது. ஓகே, வாஸ்இன் ஹீ அ சிங்கர் இன் தி last year competition. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உணவு டேபிள் மேலே இல்லையா. ஸோ இங்கே உணவு அப்படின்றது தான் சப்ஜெக்டு, இது வேர்ப். ஓகே, உணவுன்றது இட் மீன் பண்ணும். ஸோ வாஸ் இன் ஃபுட் எங்கே இல்லையான்னு கேட்குறாங்க, டேபிள் மேலே, ஆன் தி டேபிள் 10 minutes பிஃபோர். நேற்று அவங்க ரூமில் இல்லையா, நேற்று அவங்க சப்ஜெக்ட், இல்லையா வேர்ப். ஓகே, ஸோ அவங்கன்னு சொல்லும்போது தே அப்படின்னு சொல்லுவோம். தேக்கு என்ன வேர்ப் நெகட்டிவாக வரும்போது வேர் தே in the room yesterday. ஸோ இது எஸ்ஆனோல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ இப்போ டபிள்யூஹெச்சில் நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பார்க்க போகிறோம். டபிள்யூஹெச்சில் ஃபஸ்ட்டு எப்படி கொஸ்டின் ஃபார்மேஷன் வரும்னா டபிள்யூஹெச் ஃபார்ம் வரும். வாட், வேர், ஒய், ஹவ் அப்படின்ற கொஷின்ஸ் வரும். வாட்னா என்ன, வேர்னா எங்கே, ஒய்னா ஏன், ஹவுன்றது எப்படி அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் மேலே என்ன இருந்தது, டேபிள் அப்படின்னு சொல்கிறது
இங்கே சப்ஜெக்ட்டு இருந்தது அப்படின்றது verb. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் என்னென்னா டேபிள்ன்றதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னென்னு பார்க்கணும். ஏன்னா WH ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னா வாட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வேர்ப் எழுதணும். வேர்ப் என்னென்னா டேபிளுக்கு நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். டேபிள்ன்றது சிங்குலர். ஸோ what was on the table. லாஸ்ட்டாக நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே நவுன் ஆர் அட்ஜெக்டிவ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இது நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. நேற்று டேபிள் மேலே என்ன இல்லை. டேபிள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சப்ஜெக்ட்டு, இல்லைன்றது வேர்ப். ஓகே, என்ன அப்படின்றத நம்ம இங்கே ஃபஸ்ட்டாக எழுத போகிறோம். ஏன்னா இது WH கொஸ்டின். என்னென்னா வாட். நெகட்டிவாக வரும்போது wasn't யூஸ் பண்ணுவோம். டேபிள் அப்படின்னு சொல்லும்போது அது சிங்குலர், அதனால wasn't on the table. நேற்று ஏன் அவங்க அங்கே இல்லை. அவங்க அப்படின்ற சப்ஜெக்ட்டு, இங்கே இல்லைன்றது verb. ஓகே, இது WH ஃபார்ம். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். why அவங்க அப்படின்றதுக்கு நம்ம என்ன verb எழுதணும்னா why were. இல்லைன்றது நெகட்டிவ், அதனால் why were in சப்ஜெக்ட் என்ன எழுதணும், they. why were they there yesterday. அவங்க நேற்று எங்கே இருந்தாங்க. அவங்க அப்படின்ற சப்ஜெக்ட்டு, இங்கே WH ஃபார்ம், இருந்தாங்க verb. ஓகே, ஸோ எங்கே அப்படின்னு சொல்லும்போது வேர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம்னா வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வேர் வர். சப்ஜெக்ட் என்னென்னா அவங்க, they yesterday. ஏன் நேற்று நீங்கள் பார்ட்டியில் இல்லை. ஏன் அப்படின்னா why. ஓகே, why. நீங்கள் சப்ஜெக்ட்டு, இல்லை verb. ஓகே, நீங்கன்னு சொல்லும்போது நெகட்டிவாக என்ன verb வரும், why were in you. நீங்கள் you at party yesterday. why were you at party yesterday. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாஸ்டில் பிஓவில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மேக் பண்ணணும். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.